Hi all, welcome back to Little Pandit channel. Namaste. வணக்கம். ஸோ நம்ம அந்த மாத்ராஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 5th செட்டோட மாத்ராஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு மாத்ரா பாவோடதை பார்த்துட்டோம். ஒரு சில டிப்ஸு நான் ஒரு சில வீடியோஸ்லாம் ரிப்பீட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், எப்போதுமே ஹிந்தி லெட்டர் எழுதும்போது லெட்டர் எழுதிட்டு மேலே கோடு போடுங்க. மேலே கோடு போட்டுட்டு லெட்டர் எழுதாதீங்க. ஏன்னா ஒரு சில வேர்டுக்கு அந்த கோடு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாக்கு பாருங்கள், நான் இங்கே மட்டும் இந்த சுழிவில் போட்டிருக்க மாட்டேன், இங்கே மட்டும்தான் கோடு போட்டிருப்பேன். ஏன்னா அதை அப்படி தான் போடணும். அது ஒரு விஷயம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிங்கிள் லைன் நோட்டில் எப்படி எழுதுகிற ஃபார்மேட் எப்படிங்கிறத காட்டுறேன்னு. அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? செகண்ட் லெட்டர் ஃபா. ஸோ ஃபா ஃபி ஃபி ஃபு ஃபூ ஃப்ரூ ஃபே ஃபை ஃபோ ஃபௌ ஃபன் ஃபம். இப்போ யோசிக்கலாம், இந்த ஃபா வச்சு மாத்ராஸ் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாலே நாங்கள் எப்படி பார்க்குறேன். பட் இந்த ஃபா வச்சு ரொம்ப அதிகமாக ஹிந்தியில் வேர்ட்ஸ் வராதுங்கிற ரொம்ப ரேயர். நான் கொஞ்ச நாளாகவே, அதாவது நான் ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஹிந்தியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் ஃபா வருது. அதில் முக்கியமாக இந்த ஃபா நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஃபூ. ஏன்னா ஃபாயும் ஃபூவும் வரும். ஃபூல் ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம். இப்போ யோசிக்கலாம், மாத்ராஸ்க்கு இடையில இவன் ஏன் வேர்ட்ஸ் சொல்கிறான்னு. அது ஒரு சின்ன காரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வேர்ட்ஸ் எழுதும்போது ஃபூல் ரெண்டுமே ஒரே ஃபால தான் வருது. எப்படின்னா, நான் ஜஸ்ட் காட்டுறேன். இப்போ மாத்ராஸ் பார்க்கலாம், அதுக்கிடையில நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிப்போம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய மைன்யூட் டிஃப்ரென்ஸ் ஹிந்தி வேர்ட்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபல்லுன்னா ஃப்ரூட்ஸ். நான் மாத்ராஸே போகாமல் இவ ஏன் வேர்ட்ஸ் போகிறான்னு பார்ப்பீங்க. பட் இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போது ஃப்ரூட்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஃபூலுக்கும் ஃபல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த பூவை இப்படி ஒரு சுழி மட்டும் போட்டால் ஃப்ளவர். புரியுதா? டிஃப்ரெண்ட்டுங்கிறது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இதில்? இந்த பூங்கிற இந்த ஒரு சுழி மட்டும், ஃபூ, இந்த ஒரு சின்ன சுழி மட்டும் ஏன் லா இப்படி எழுதியிருக்கான்னு பார்ப்பீங்க. நம்ம அந்த லெட்டர்லாம் சொல்லியிருந்தோம், யாரா லா வா மாத்திரால. அந்த லா ரெண்டு வேலை எழுதலாம், நான் மாதிரி எழுதலாம், இப்படி எழுதி இப்படி போடலான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் நம்ம ஃபாவை ஃபல்லுக்கு லான்னு எழுதணும். ஓகேவா? ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன அந்த சின்ன ஒரு வேர்ட் டிஃப்ரென்ஸ், ஏன் இந்த வேர்ட் டிஃப்ரென்ஸ் இப்போ சொன்னேன்னா, இந்த ஃபாவோட டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் சொன்னேன். ஸோ இது அதிகமாக நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபூல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபா அதிகமாக வரும். மற்றபடி அதிகமாக ஃபா யூஸ் பண்ணுறதுக்கு ரேர் யூஸிங் வேர்ட்ஸ் வேணால் ஃபா சொல்லலாம். ஸோ ஃபா எழுதுறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் ஹிந்தி லெட்டர்ஸ் எழுதும்போது சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் லெட்டர் வையை இப்படி போட்டுட்டு கீழே இருந்து ஒரு எண்ணெய் ஜாயின் பண்ணி போடுங்க, ஃபான்னு இல்லையா? ஸோ இந்த ஃபாவோட இங்கே எழுதி காட்டுறேன் உங்களுக்கு, தயவு செஞ்சு ஸ்பீடாக பார்க்கலாம். ஃபா ஃபி எழுதும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்படி தான் எழுதணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு சில வேர்ட்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க. இந்த வே கரெக்டு தான், தப்புன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி வான்னு நம்ம எழுதும்போது, பின்னு இப்படி எழுதும்போது அது ஃபார்மேட் கரெக்டாக வராது, ஈஸியாக நம்மளால போட முடியாது. அதனால தான் நான் எப்போதுமே ஈங்கிற சவுண்டுக்கு நம்ம ஒரு கோடு போட்டு மேலே போட்டோம்னா அது கொஞ்சம் அமைப்பாக இருக்கும். அந்த ரெண்டு வேர்டுக்குள்ள ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லேயே மேலே ஃபீன்னு போட்டுடலாம். இது இங்கே டச் பண்ணணும். நான் எழுதுறது கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறேன்னா அந்த இது ரூ கரெக்ட் சவுண்டு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும். கீழே டச் பண்ணலைன்னா டச் பண்ணணும், அது மஸ்டான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்றேன், ஒரு சிலர் கேட்ட கேள்வி, இந்த ஃபாக்கு மேல ஏன் இப்படி வி போடுறீங்க, நாங்க அப்படி பார்க்கலையே. கரெக்டு தான்,
புக்ஸில் வந்து வி மாதிரி கிடையாது, இப்படி கோடு போட்டுட்டு இப்படி இப்படி 2 சரிவாக போடுவாங்க. ஸோ நம்ம அந்த 2 ஸ்லோப்பாக போட்டால் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குமேன்னா இந்த வேலை போடுறது. இதுவும் கரெக்டு தான். ஃபே, ஃபை, ஃபோ, ஃபவ், ஃபம், சாரி, ஃபன், ஃப. இப்போ யோசிக்கலாம், நான் அடுக்கடுக்காக எழுதியிருக்கேன், கேப் விடலைன்னு. பட் நம்ம ஒரு ஹிந்தி லெட்டர் எழுதும் போது ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டர் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் கேப்பில் இருக்கணும். நான் வந்து இங்கே கீழே ரொம்ப கீழே போயிட்டோன்னா உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் வந்து இந்த செட்டை நெருக்கியிருக்கேன். பட் நம்ம ஒவ்வொரு செட்டு எழுதும் போதும் அது ஒரு ஃப்ரீக்வெண்ட் கேப்பில் எழுதணும். நான் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இது ஒன்ஸ் டைம் ஸ்பீடாக ரீட் பண்ணிடலாமா? அப்போ ஃபா வந்து ரேர் யூஸிங் ஹிந்தி வேர்டு தான். வேர்ட்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஃபால, பட் வரும், வேர்ட்ஸ் வரும். அதில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபல், ஃபூல் அந்த 2 வேர்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வரும். ஒரே வேர்டு பல டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் வரும். போக போக நம்ம வேர்ட் செக்ஷன் பார்ப்போம். அப்போ நான் வந்து தெளிவாக அதை பற்றி சொல்கிறேன். ஸோ மாத்ராஸை நம்ம முடிச்சுக்கலாமா? மாத்ரா செக்ஷன்ஸை ஃப, ஃபா, ஃபி, ஃபீ, ஃபு, ஃபூ, ஃப்ரு, ஃபே, ஃபை, ஃபோ, ஃபவ், ஃபம், ஃபஹ். இதுதான் ஃபாவோட இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த பா. ஓகேவா? ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தனியாக மாத்ராஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஸ்வராட்சரம், வெஞ்சனம், மாத்ராஸும் ரெகுலராக ப்ராக்டிஸ்லேயே இருக்கட்டும். இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். இந்த சின்ன சின்ன டிப்ஸு, கோடு போடுறது, ரூல்டு போடுற புக்ஸில் உள்ள டிப்ஸு, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஸ்கூல்ஸ்லேயும் சரி, பெரிய கிளாஸஸ்லேயும் சரி, நம்மளுக்கு வந்து ஈஸியாக மார்க்கு ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஈஸி வேங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.